ருத்ரா, உனக்கு இங்க என்ன வேலை? அங்க நடக்க கூடாது, நடக்க போகுது. என்ன சொல்றீங்க பாபா? இப்ப என்னாச்சு? ருத்ரா, நீ அந்த பாம்போட தேகத்தை எந்த இடத்துல பத்திரமா யார் கண்ணலையும் படக்கூடாதுன்னு நினைச்சு ஒளிச்சு வச்சியோ அந்த இடத்தை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. யாரு? அம்மாவா? ஆமா, அவங்களே தான். அவங்க மட்டும் அதை பார்த்துட்டாங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கணும். இல்லனா குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அதை எங்கேயும் கண்காணாத இடத்துல தூக்கி விசேரிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பணயமா வச்சுக்கிட்டு அந்த நாகராணியை எப்படியாவது அடிக்கணும்னு நாம வச்சிருக்கிற திட்டத்தை முறியடிச்சிருவாங்க. சீக்கிரம் போ ருத்ரா, போய் அதை எடுத்துக்கோ. சரிங்க பாபா, உடனே போறேன். ஏங்க, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி யார் கேட்டா? தள்ளி போ. அம்மா, என்னப்பா? அண்ணா கிட்ட ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னான். அது போய் என்னன்னு கேளுமா. சரிப்பா, கேக்குறேன். அம்மா, இந்த பக்கம் எங்கம்மா போற? எனக்கு கொஞ்சம் துளசி வேணும்டா. துளசி தானம்மா? நான் உங்களுக்கு பறிச்சுட்டு வரேன். நீங்க முதல்ல அண்ணன் கிட்ட போய் என்னன்னு கேளுங்க. ருத்ரா ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கான்? என்னாச்சு இவனுக்கு? அம்மா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போகமா. ஒண்ணும் இல்ல. சரி, நான் போய் என்னன்னு கேக்குறேன். அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போங்க. விஷ்ணு, என்கிட்ட ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னியாமே, என்னப்பா? நான் எப்ப சொன்னேம்மா? எப்பமா? இப்பதான் சொன்னியாமே. அப்படின்னு உங்ககிட்ட சொன்னது யாருமா? ருத்ரா. ருத்ரா சொன்னானா? ஆமாப்பா, அவ என்கிட்ட வந்து அண்ணா ஏதோ உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் போமான்னு சொல்லி அமிச்சா. அம்மா, காலையில இருந்து ருத்ராவை நான் இன்னும் பார்க்கவே இல்லம்மா. அப்படியே உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு இருந்தா நீங்க இருக்கிற இடத்துக்கு நானே வருவேனம்மா. ருத்ரன் கிட்ட ஏன் சொல்லி அனுப்புறேன்? உண்மைதானே? ருத்ரா ஏன்டா என்கிட்ட அப்படி சொன்னா? சரி விடு. ருத்ரா எதுக்கு அம்மாவை எங்கிட்ட அனுப்பி வச்சான்? அவ அப்படி சொல்லி அனுப்பியிருக்கானா? அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும். அது என்னவா இருக்கும்? அர்ஜுன், என்னாச்சு? ஏன் நீயும் அம்மாவும் ரொம்ப கவலையா இருக்கீங்க? இத பாரு, நீ இப்படி இருக்கிறத பார்த்து தான் அம்மாவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, இப்போ என்ன போச்சுன்னு வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா அப்படியே. என்கிட்டயே போய் சொல்றியா? அர்ஜுன், நீ என் கூட பிறந்த தம்பிடா. நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதா? நீ இந்த அளவுக்கு கவலைப்படுறன்னா நீ மனசுக்குள்ள போட்டு எதையோ குழப்பிக்கிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுடா. அமிர்தா உன்னை ஏதாவது திட்டினாலா? என்னடா, ஏதாவது நீ தப்பு பண்ணிட்டியா? இல்ல வேற ஏதாவது? நான் எந்த தப்பும் பண்ணலை. அவங்க ஏன் என் மேலே கோவப்பட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சொல்லப்போனால் அவங்க கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலை. திடீர்னு அவங்க ஏன் அவ்வளோ ரூடாக பேசினாங்கன்னு தெரியல. அவங்கள ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு புரியல. நான் ஃபுல் கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஆனால் அவங்க கோவப்பட்டாலும் எனக்கு ஒரு தேங்க்ஸாவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் திட்டினாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என்னால்
அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்த மாதிரி என்கிட்ட பேசினாங்க. அவங்க ஏன் என் மேல இவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு எனக்கு இப்ப கூட தெரியாது. அவங்க திட்டினதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல. அவ்வளவுதானே. இதுல நீ டென்ஷன் ஆகுறதுக்குன்னு என்ன இருக்கு? இத பாரு அர்ஜுன், அவ உன் மேல எதுக்கு கோவப்பட்டா, ஏன் உன்னை தேவையில்லாம திட்டினான்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நீ டைரக்டா அவகிட்ட போய் கொஞ்சம் ரிலாக்ஸா பேசு. அப்போ உனக்கே எல்லாம் கிளியர் ஆயிடும். பாபா, நீங்க சொன்ன மாதிரி நாகராணியோட அம்மா தேகம் என்கிட்ட இருக்க. என்ன கொலை செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நாகராணியை நான் அடக்கணும்னா இதுதான் நமக்கு ஆயுதம். இது தேடிக்கிட்டு நிச்சயமா அவன் என் வீட்டுக்கு வருவான்ற நம்பிக்கை இருக்க. ஒரு வேளை நான் நினைச்ச மாதிரி இதை தேடிக்கிட்டு அவ இங்க வந்துட்டானா அவளை சித்திரவதை பண்ணி நான் சாகடிக்க போறேன் பாபா. நீ நினைச்சதை செய்து முடிக்கணும்னா உன் கையில இருக்கிற அந்த பாம்போட தேகத்தை யார் கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா வச்சுக்கணும். இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் கையில இருக்கிறது சாதாரண பாம்போட தேகம் இல்லை. நாகமணியை வச்சு இந்த தேகத்தை தொட்டா மறுபடியும் உயிர் பெறக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. அதுக்காக தான் ஜடாதரன் நாகலோகத்தில் இருக்கிற நாக தேவதைகளுக்கு நாகமணியை கொடுத்திருக்கான். என்ன பாபா ஆச்சரியமா இருக்க? அந்த நாகமணி இவங்க மேல பட்டா இவங்களுக்கு உயிர் வந்துருமா? ஆமா ருத்ரா, நாகமணிக்கு கூட சஞ்சீவனுக்கு இருக்கிற சக்தி இருக்கு. அப்படின்னா அந்த நாகமணி எனக்கு நிச்சயமா வேணும் பாபா. அது எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாபா. அது எங்க இருந்தாலும் அதை நான் எடுக்கிறேன். கண்டுபிடிக்கிற சக்தி என்கிட்ட இல்லையே ருத்ரா. இருந்தாலும் என் ஒருத்தனால மட்டும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு உன்னுடைய மனோபலம் தவபலம் எனக்கு வேணும். எனக்கு மனோபலம் இருக்கு பாபா. ஆனா அந்த தவபலத்தை எப்படி அடையணுங்கிறது எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதையும் நான் அடைஞ்சு காட்டுறேன். மொத்தத்தில் அந்த நாகமணி எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். அப்படி நான் சொல்லி கொடுத்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உன்கிட்ட கருடனுடைய அம்சம் இருக்கு. கருடனை பார்த்தா நாகங்கள் அச்சப்படும். கருடனுக்கு முன்னால அதுங்களால தப்பிக்க முடியாது. அதோட நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே வந்தா உனக்குள்ள இருக்கிற கருட அம்சம் இன்னும் பலம் வாய்ந்ததா ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த நாகமணியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும் ருத்ரா. எனக்கும் அதுதான் வேணும் பாபா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதுக்கு நீ பாபா எங்க போனாரு? ஏதோ சொல்ல வந்தாரு, அப்புறம் மாயமா மறைஞ்சிட்டாரு. கையில என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. இல்ல, என்னமோ இருக்கு. அது என்னன்னு காட்டுங்க. நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, உனக்கு புரியாதா என்ன? நீங்க இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நான் யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேனா? அதெல்லாம் உன்னுடைய பிரம்மையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நீங்க யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தீங்க. உங்க குரல் எனக்கு கேட்டுச்சு. நல்லா தானே இருந்த. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சந்தேக பார்வையோட பாக்குற? சந்தேகம்லாம் இல்லைங்க, நிஜமாவே யாருடைய குரலும் இங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியவே புரியாதா? திரும்ப திரும்ப கேட்டதையே கேட்டுட்டு இருக்க. போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா அதை போய் பாரு. தேவையில்லாம என்ன என்கொயரி பண்ணிட்டு இருக்காத. இத அண்ணா ரூம்ல வச்சா சேஃபா இருக்குமா, இல்ல அம்மா ரூம்ல வச்சா சேஃபா இருக்குமா? எங்க ஒளிச்சு வைக்கிறத? அதுதான் சேஃபான இடம். அம்மாவோட ரூம்ல இதை வச்சா அங்க யாரும் போக மாட்டாங்க. அங்க யாரும் எதையும் தேடியும் போக மாட்டாங்க. அப்படின்னா அம்மா ரூம்ல இதை வச்சாதான் சேஃப். நல்ல வேலை அம்மா ரூம்ல இல்ல. அவங்க வரத்துக்குள்ள இதை நான் ஒளிச்சு வைக்கணும்.
எங்க அமிர்தா, எங்க என் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நீங்க எவ்வளவுதான் என் மேல கோவப்பட்டாலும், என்னை எவ்வளவுதான் வெறுத்தாலும், எனக்கு உங்க மேல இருக்கிற காதல் குறையாது. நானும் அப்படிதான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்டா. எனக்கு நீ வேணும், உன் காதல் வேணும். வாழ்க்கை பூரா உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். மனுஷனுக்கு ஒரு வாட்டி தான் உண்மையான காதல் வரும். அதுக்கு இன்னொரு பிறப்பு கிடையாது. சாபங்கிறது கிடையவே கிடையாது. ஒரே ஒரு தடவை என் கண்களை நேரா பார்த்தீங்கன்னா, என் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா, இன்னைக்கு வாய்க்கு வந்தபடி என்னை திட்டிருக்க மாட்டீங்க. அன்பா 4 வார்த்தை பேசியிருப்பேன். உன் பேச்சிலே எனக்கு எல்லா விஷயமும் தெளிவா தெரியுது. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனாலும் நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்டா. நிச்சயமா நிச்சயமா உங்க காதலை நான் அடைஞ்சே தீருவேன். என் காதல் உண்மையானது, தோத்து போகாதுன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நீங்க இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லைங்கிற அளவுக்கு உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஜெயிப்பேன். உன்னை நான் நிச்சயமா அடைவேன். என்னோட கதைகளை கேட்டு பாராட்டுற காதலியா நீங்க இருக்கணும். உங்களை எப்பவுமே சிரிக்க வைக்கிற காதல் கவிஞனா நான் இருக்கணும். உன்னை நான் அடைஞ்சே தீருவேன் அர்ஜுன். எங்க அமிர்தா, உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு அந்த ஆண்டவனால கூட முடியாது. முடியுங்கிறதால் தான் நான் நாகலோகத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். ஆனா நான் என்னமா பண்றது? உங்களை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அந்த அர்ஜுன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவனாலதான் உங்க தேகத்தை நான் இழந்துட்டேம்மா. எவ்வளவு நாளா நீங்க என் கூடவே இருந்தீங்க. ஆனா இப்போ அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதையா இருக்கு. ஏமா என்னை விட்டு பிரிஞ்சு போனீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அர்ஜுன். உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சது அவன் தான். காதல் கல்யாணம்னு தேவையில்லாம என் பின்னால சுத்துறான். நான் என்ன செஞ்சாலும் தடங்களா நிக்கிறான். நான் எதுக்காக மனித உலகத்துக்கு வந்திருக்கேனோ அதை நடக்க விடாம தடுக்கிறான். அவன் மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பண்ணான்னா அதுக்கப்புறம் நான் அவனை சும்மா விட மாட்டேம்மா. என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்பவும் உங்களை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். பசுவுக்கு பின்னாடி கண்ணுக்குட்டி எப்படி போகுமோ அதே மாதிரி உங்க பின்னாடி நான் வந்துகிட்டே இருப்பேன். நீங்க என்ன எவ்வளவு தள்ளி விட்டாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் அதிகமாகுமே தவிர குறையாது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னோட பாதை வேற, என் குறிக்கோள் வேற. என் பாதையில நீ ஒரு முள்ளாதான் இருக்க. என் குறிக்கோளை அடைய விடாம திசை திருப்புற. இப்படியே என் வழியில குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தீனா எந்த விதமான கருணையும் காட்டாம உன்னை கொத்தி கொன்னுடுவேன். ஏய் குரங்கு, நீங்க என்ன பண்ற? நான் ஏன் இங்க வந்தேன்றது அப்புறம். நீ எதுக்கு இங்க வந்த அத முதல்ல சொல்லு. ஓ, என்னோட ஞாபகம் வந்துருச்சா? என்னாச்சு? இன்னைக்கு இந்த மயூரியோட ஞாபகம் ரொம்ப அதிகமா வந்துருச்சு போல. என்ன விஷயம் சார்? ஏதாவது சம்திங் சம்திங்? ஏய் அர்லோஸ், சம்திங் இல்ல கிம்திங் இல்ல. ஒரு பொண்ணு பேசுற மாதிரியா பேசுற நீ? ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எப்பவுமே நான் நினைச்சிட்டு இருக்கிற ஃபிகர் நினைச்சியா நீ? டேய், எனக்கு என்னடா குறைச்சல்?
என் முன்னாடி கட்ரினா மாதிரி ஹீரோயின்ஸ் கூட பிச்சை எடுக்கணும் அப்படி இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சும் என்ன வெறுப்பேத்துறியா? அதை விட என்னை விட்ட உனக்கு சூப்பர் ஃபிகர் கிடைக்குமா என்ன? அம்மா தாயே, உன்னை நீ புகழ்ந்து கிட்டது போதும். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா? கிளம்பு கிளம்பு. கிளம்புறேன்டா. பட் நீ இங்க வந்து தூங்குறது எனக்காக தானே? உனக்காகவா? ஆசைய பாரு. அம்மா மிஸ் மயூரி தேவி, நான் இங்க வந்து படுத்திருக்கிறது உனக்காகவோ இல்ல உன் ஞாபகம் வந்ததாலவோ கிடையாது. மறுபடியும் ரூம்ல என்ன அடைச்சு வைக்க கூடாது. அதுக்காக தான். நான் ஹாலியே படுத்துட்டா எப்படி அடைச்சு வைப்பீங்க? ஐடியா எப்படி இருக்கு? டே அர்ஜுன், என்னோட சின்ன ஹார்ட்டுக்குள்ள உன்னை எப்பவோ நான் லாக் பண்ணி வச்சிட்டேன். அங்கிருந்து நீ தப்பிச்சு ஓடுறதுக்கு இந்த ஜென்மத்துல உனக்கு வழி கிடையாது. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. நீ இங்கே தூங்க. உன்னோட அழகான முகத்தை பார்த்துக்கிட்டே நான் இந்த பக்கமா உட்காந்துக்கிறேன். சரியா? தலை இழுத்து. ஏய், உனக்கு மயூரினி பேரு வச்சிருக்க கூடாது. மாரியம்மா, முத்து மாரியம்மான்னு பேரு வச்சிருக்கணும். உனக்கு நல்லா சூட்டா இருக்கும். அப்படியாடா சொல்லும்? உனக்கு என்ன மாரியம்மான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருந்தா தாராளமா கூப்பிட்டுக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எப்படி கூப்பிட்டாலும் என் காதுல தேன் தான் பாயும். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக போறதில்ல. நீ எங்கேயோ, நானும் அங்க. என்னமோ பண்ணி தொலை. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். இருக்கு. உங்களுக்கு வேணுமா? என் ரூம்ல இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நான் பார்த்துட்டு போன் பண்றேன். சரி சரி. வேண்டாம், இந்த டோர் அம்மா அடிக்கடி ஓபன் பண்ணுவாங்க, அப்புறம் மாட்டிப்போம். ஆமா, ருத்ரா என்னடானா அண்ணா கூப்பிடுறான் போங்கன்னு சொன்னான். விஷ்ணு கிட்ட போய் கேட்டா நான் கூப்பிடவே இல்லைங்கிறான். இவங்க 2 பேர்ல யார் போய் சொன்னாங்க, யார் உண்மையை சொன்னாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எனக்கு என்னமோ ருத்ரன் தான் போய் சொல்லிருப்பான்னு தோணுது. அதெல்லாம் சரி, ருத்ரன் எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? எதுக்கு? என்ன விஷயம்? விஷயம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்காக வந்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இன்னைக்கு சூரியன் கிழக்குல உதிக்கிறதுக்கு பதிலா மேற்குல உதிச்சிட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. ஏமா இப்படி பேசுறீங்க? பின்ன என்னடா, இது வரைக்கும் என் மேல நீ இவ்வளவு அக்கறை காட்டினதே இல்ல. திடீர்னு இவ்வளவு அன்பு செலுத்துறனா நான் வேற என்ன நினைக்க முடியும்? ஏங்கம்மா, கேட்டது தப்பா? தப்புன்னு தோணுச்சு, இனிமேல் கேட்க மாட்டேன், விடுங்க. கேட்கறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆமா, விஷ்ணு என்ன அர்ஜென்ட்டா கூப்பிட்டான்னு என்ன உள்ள அனுப்புனியே, ஏண்டா? நான் என்ன பொய்யா சொன்னேன்? இல்லம்மா, அண்ணன் கூப்பிட்டான் நான் வந்து சொன்னேன். ஆனா விஷ்ணு நான் கூப்பிடவே இல்லைங்கிறானே. அப்படியா? ஆனா அண்ணா அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி என் காதுல விழுந்துச்சு. அதை கேட்டுதான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். சரி விடுங்கம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுத்துக்கிறேன். குட் நைட். என்னாச்சு இவனுக்கு? இன்னைக்கு இவ்வளவு விசித்திரமா பேசிட்டு போறான். இவன் பேசுறத பார்க்கும்போது இவன் பொய் மேல பொய் சொல்றான்னு தோணுது. அது சரி, இந்த நேரத்துல என் ரூமுக்கு எதுக்காக வந்தா? இங்க இவனுக்கு என்ன வேலை?